48ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம். 48ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு, எல்லா தேவ நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானது. தேவனுடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலானதாக இருக்கிறது. இங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே சில வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 6 முதல் சில வார்த்தைகளை வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்காலியா முழங்கும்படிக்கு பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்துருளினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். தேவாலயத்திற்கு வெளியே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு சப்பானி, அந்த சப்பானியை பார்த்து பேதுரு யோவான் சொன்னார்கள், எங்களை நோக்கி பார், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை, ஆனால் அது வெள்ளியாலும் பொன்னாலும் செய்ய முடியாத ஒரு அரிய காரியத்தை எங்களிடத்தில் இருக்கிற இயேசுவின் நாமம் செய்து முடிக்கும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அவனை தூக்கிவிட்ட போது அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. குதித்தெழுந்தான், நடந்து கொண்டே அவன் தேவனை துதித்தான், குதித்தான், நடந்தான். அவன் சந்தோஷத்தோடு தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே சென்று அவரை மகிமைப்படுத்தியதாக பார்க்கிறோம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லா நாமத்திற்கும் மேலானவர். அவருடைய நாமத்தினாலே நாம் என்ன கேட்டாலும் அதை நமக்கு தர சித்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் எப்படி கேட்க வேண்டுமா? கூப்பிடும் யாவருக்கும், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் போது, நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று சொன்னவர். பெரிய காரியங்களை, அரிய பெரிய காரியங்களை நமக்கு செய்து நம்மை மகிழ்விக்க இன்றும் அவர் சிந்தையாய் இருக்கிறார். எனவே எல்லா நாமத்திற்கும் மேலான அவருடைய நாமத்திலே ரட்சிப்பு இருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான அவருடைய ரட்சிப்பிலே தான் நமக்கு சமாதானம் இருக்கிறது. எல்லா நாமத்திற்கும் மேலான அவருடைய நாமத்திலே தான் நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நாமத்தினாலே நாம் எதிரிகளை துரத்துவோம், சாத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்போம், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் ஆண்டவரே உடைய நாமத்தினாலே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் மூலமாக நீ செய்திருக்கிற காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேற நீர் கிரியை செய்யும்படியாக உடைய நடத்தலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.